இயேசு ஆண்டவரில் என் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா உழவர்களும் அவர்களுடைய அறுவடை திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அது அவர்களுடைய பண்பாட்டு திருவிழாவாக மாறுவதில்லை. அறுவடை திருவிழாவை இறைவனுக்கு நன்றி திருவிழாவாக உலகில் உள்ள எல்லா உழவர்களும் எல்லா நாட்டு உழவர்களும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் தமிழர்கள் மத்தியில் இருப்பது போல இந்த பொங்கல் திருவிழா ஒரு பண்பாட்டு திருவிழாவாக, தமிழ் இனத்தின் திருவிழாவாக இருப்பது போல மற்ற இனங்களில் இருப்பதில்லை. எனவே முதலில் பொங்கல் திருவிழா என்பது இறைவனுக்கு நன்றி கூறும் விழா. எதற்காக நன்றி கூறும் விழா? நம்முடைய வாழ்வின் அடிப்படையே உணவில் இருக்கிறது. நல்ல உயிர் 40 நாட்கள் என்று சொல்வார்கள். 40 நாளைக்கு பட்டினியாக கிடந்தீர்கள் என்றால் செத்து போவீர்கள். எனவே நாம் வாழ்வதற்கு தேவையான உணவை தருவது இந்த விவசாயம். எனவே விளைச்சல், அறுவடை, அதற்காக நாம் நன்றி கூறுகிறோம். தமிழ் மரபிலே யாருக்கெல்லாம் நாம் நன்றி சொல்கிறோம் என்றால், இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம், உழவர்களுக்கு நன்றி சொல்கிறோம், கால்நடைகளுக்கு நன்றி சொல்கிறோம், இயற்கைக்கு நன்றி சொல்கிறோம். எப்படி பல்வேறு நன்றியின் விழாவாக இந்த விழா இருக்கிறார். விவிலியத்திற்கு சென்றோம் என்றால் அறுவடை விழா என்பது ஒரு நன்றியின் விழா. காரணம், நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு புதுமையை கடவுள் ஒவ்வொரு ஆண்டும் நிலத்தின் வழியாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலம் தொடர்ந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு விளையவில்லை என்றால், விளைச்சலை தரவில்லை என்றால் மானுடைய இனம் ஸ்தம்பித்து போகும். எனவேதான் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எப்படி நன்றி சொல்வது? முதல் கனிகளை கொண்டு வந்து இறைவனுக்கு படைத்து இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே முதல் 5 நூல்கள் அதனை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகம் யோவேல் இறைவாக்கினர் நூலிலே அவர் இறைவன் குறைவின்றி விளைச்சலை தருவார் என்ற வாக்குறுதியை தருவதை பார்க்கிறோம். எனவே இப்படி ஒவ்வொரு ஆண்டும் உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் இறைவன் விளைச்சலை தந்து கொண்டிருக்கிறார். எனவே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்ல வேண்டுமா? அதுவும் பண்பாடுகளை பொறுத்து அமைந்திருக்கிறது. ஐரோப்பிய பண்பாடுகளிலே நன்றி என்பது மிக முக்கியமானது. எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்வார்கள். ஆசிரியர் பேனாவை கீழே தவற விட்டு விடுகிறார். ஒரு மாணவன் ஓடிப்போய் எடுத்து கையிலே கொடுக்கிறான். நம்முடைய ஊரிலே ஆசிரியர் நன்றி சொல்ல மாட்டார். எதுக்கெல்லாமா நன்றி சொல்லுவாங்க? மனைவி காஃபி கொண்டு வந்து கொடுக்கிறார். கணவன் நன்றி சொல்ல மாட்டார். இதுக்கெல்லாமா நன்றி சொல்லுவாங்க? அது அவ கடமை தானே. ஆனால் ஐரோப்பிய மரபுகளிலே ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்வார்கள். காஃபி கொடுத்தா நன்றி, சோறு பரிமாறினால் நன்றி, கீழே விழுந்த பொருளை எடுத்து கொடுத்தால் நன்றி என்று சொல்வார்கள். நன்றி என்பது முக்கியமான ஒன்று. இதனை கடவுளே எதிர்பார்க்கிறார் என்பதனைத்தான் இன்றைய நற்செய்தியின் வாசகம் லூக்கா 17:11 முதல் 19 வரை
சொல்வதை பார்க்கிறோம். 10 தொழுநோயாளிகள் இயேசுவினுடைய இன்டர்வென்ஷன், ஊடுருவலை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் விரும்பியது போல இயேசு ஆண்டவர் நோயாளிகளுடைய வாழ்வில் ஊடுருவி, வழக்கமாக தொழுநோயாளி சாவோடுதான் மண்டையோடுதான் போகும் அந்த காலத்தில். ஆனால் இயேசு தலையிட்டதால் உடனடியாக அது குணமாகிறது. 9 பேர் என்ன செய்கிறார்கள்? நன்றி என்ற ஒன்று இருக்கிறது என்றே மறந்து விடுகிறார்கள். அது நம்மிலே நடக்கும். டேக்கன் ஃபார் கிராண்டட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஒரு முறை ஒரு பெரிய பஞ்சாயத்து, ஒரு பெரிய இசைக்கலைஞர், அவருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை. நான் தொடக்கத்திலிருந்தே அந்த தயாரிப்பு நிகழ்வில் தொடர்புடையவனாக இருந்தேன். பஞ்சாயத்து வந்து விட்டது. அதற்கு பிறகு நான் தான் அந்த தயாரிப்பாளரையும் இசைக்கலைஞரையும் வர வைத்து பஞ்சாயத்து நிகழ்த்தி அந்த பிரச்சனையை முடித்தேன். அதற்கு பிறகு இந்த தயாரிப்பாளர் என்னிடம் கேட்டார் தனியாக, ஃபாதர், இது என்ன நியாயம்? அந்த இசைக்கலைஞர் அவருக்கு வேண்டியதை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் அவர் நாம் விட்டு கொடுத்தாலும் அதற்கு நன்றியுடையவராக இருக்கவில்லை என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், என்ன செய்வது? சில பேர் மற்றவர்களெல்லாம் இவர்களுக்கு தொண்டூழியம் பண்ணுவதற்காகவே பிறந்திருக்கிறார்கள் என்று கருதுகிறார்கள். அதிலே தமிழ்நாட்டிலே அது அதிகம். அதிலே இவர் ஒருவர் விட்டு விடுங்கள் என்று சொன்னேன். எனவே இந்த நன்றி பாராட்டுவதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு திரும்பி கேட்கிறார், மிக அழகாக சொல்கிறார். யார் யூதர்கள், கடவுளுடைய மக்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள். இயேசுவும் ஒரு யூதர். தன் இனத்தவர் அவர்களுக்கு செய்த நன்மைக்காக நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே அவர்களிடம் வரவில்லை. ஆனால் ஒரு பிற இனத்தவரிடம் இருந்து வந்தது. அதனால்தான் அவனை பாராட்டுகிறார். மற்ற அனைவரும் நலமடையவில்லையா, அவர்கள் எங்கே என்று சொல்லி இந்த நன்றியுள்ள ஒருவரை பாராட்டுகிறார். இப்பொழுது நம்முடைய கேள்வி, கடவுளே நன்றியை எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் இந்த நன்றியினுடைய பண்பு என்ன? ஏன் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும்? யார் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அடுத்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். யார் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அடுத்தடுத்த நன்மைகளுக்கு தகுதியற்றவர்களாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அது மனிதர்களாக இருக்கலாம். மனிதர்களிடம் நாம் ஒரு நன்மையை பெறுகிறோம், குறைந்தபட்சம் வார்த்தையிலாவது நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அப்படி நன்றி தெரிவிக்கவில்லை என்றால் அடுத்த முறை உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நீங்கள் அவர்களிடம் போக முடியாது. அவர்களிடம் சென்றாலும் அவர்கள் எதற்காக செய்ய வேண்டும்? எந்த பலனும் எதிர்பார்க்காமல் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அதற்கு நன்றி என்ற உணர்வு இல்லை என்றால் அதுதான் மிக முக்கியம். நன்றி என்பது பொருள் வாங்கி கொடுப்பதில் அல்ல, பரிசு கொடுப்பதில் அல்ல, ஆனால் அந்த உணர்வு. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தில் மான பெரிது. எனவே மிகப்பெரியது காலத்தினால் செய்த நன்றி. நான் ஒருவரை நினைத்து பார்ப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப நன்றியுடைய நபராக இருக்க வேண்டும் என்பது நான் எடுத்துக்கொண்ட ஒரு உறுதி. அந்த காலத்தில் 11வது வகுப்பு தான் பள்ளியிலே அரசு இறுதி தேர்வு. தேர்வுக்கு முன்பாக 1 மாதம் 1.5 மாதம் ஸ்டடி ஹாலிடே என்று விடுவார்கள். எனவே திருவரங்கத்திலிருந்து ஸ்டடி ஹாலிடேக்கு அண்ணன் இங்கே வேலை செய்து கொண்டார் மதுரையில். அவர் வீட்டுக்கு நான் வந்து படித்துக்கொண்டு அவரோடு இருக்கிறேன். இன்னும் 2 நாள்களிலே தேர்வு வரும். நான் மறுநாள் புறப்பட வேண்டும். திடீரென ஒரு பிரச்சனை.
அண்ணனோடு ஒரு தொழில் ரீதியாக பொறாமை கொண்ட ஒரு நபர் காவல்துறையிலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து விடுகிறார். அண்ணனையும் சேர்த்து அண்ணனோடு என் பேரையும் கொடுத்து விடுகிறார். காவல்துறையினர் வீட்டிற்கு வந்து, நீனும் உன் தம்பியும் எங்கேயும் போகக்கூடாது, நாங்கள் கூப்பிடும் போது வரணும் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். நான் மறுநாள் ஊருக்கு செல்லவில்லை என்றால் அரசு தேர்வு எழுத முடியாது. அரசு தேர்வு அந்த ஆண்டு நான் எழுதவில்லை என்றால் என்ன நிகழும்? அன்றைக்கு மாலையிலே அந்த பகுதி புதூர் சேர்மன், புதூர் பஞ்சாயத்து, அப்பொழுது பஞ்சாயத்து தலைவர் உலகநாதன் சேர்வை என்னிடம் கேட்டார். அவர் எங்களுக்கு, என்னுடைய அண்ணனுக்கு ரொம்ப தொழில் ரீதியாக ஆதரவு கொடுத்தவர். அவரை சித்தப்பா என்று நாங்கள் கூப்பிடுவது. அவர், என்ன தம்பி நாளைக்கு புறப்பிள்ளையா, ரெடி ஆயிட்டியா? போகணும் சித்தப்பா, ஆனால் போக முடியாது போல. என்ன விஷயம்? இப்படி ஒரு பிரச்சனை, காவல்துறை நான் மதுரை விட்டு போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது என்று சொன்னேன். என்னப்பா பெரிய காவல்துறை, என்ன மீறினதா? நீ போயா, நான் பார்த்துக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு என்ன மூவ்மெண்ட் தெரியும். அப்போ நான் சொன்னேன், சித்தப்பா பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறும்போது வந்தது போலீஸ் நிப்பாட்டினா என்ன பண்ணுறது? நீ போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி, நான் தயாரான பிறகு அவருடைய மகனை கூப்பிட்டு, சந்திரா தம்பியை கொண்டு போய் சைக்கிளில் ஏற்றிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விட்டுட்டு பஸ்ஸு புறப்புற வரைக்கும் நின்றுட்டு வா என்று சொல்லுகிறார். அதுபோல் அவருடைய மகன் என்னை பேருந்துக்கு வந்து ஏற்றி விட்டுட்டு பஸ்ஸு புறப்பட்ட பிறகு புறப்பட்டு போனார். அப்பொழுது அவர் எனக்கு அந்த உதவியை செய்யாமல் இருந்திருந்தால் நான் அரசு பொதுத் தேர்வு எழுதியிருக்க முடியாது, அந்த வருஷம் குறுமடத்தில் சேர்ந்திருக்க முடியாது, இன்னைக்கு உங்கள் முன் ஆயராக நிற்க முடியாது. எனவே இப்படி எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு நபர் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்த ஒரு உதவி. நாம் இப்படி யார் நமக்கு நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிற பொழுது அடுத்தடுத்த பெரிய நன்மைகளை பெறுவதற்கு நாம் தகுதி பெறுகிறோம். அது அப்படியே கடவுளுக்கு பொருந்தும். கடவுள் ஏன் நமக்கு தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும்? சில பேருக்கு கிடைப்பதெல்லாம் கேட்பதெல்லாம் கிடைக்கிறது, ஆனால் சில பேருக்கு கேட்பதெல்லாம் கிடைப்பதில்லை. காரணம் என்ன? இவர்கள் நன்றியுடையவர்களாக இருப்பவர்களுக்கு கடவுள் கேட்பதையெல்லாம் கொடுக்கிறார். நன்றியற்றவர்களுக்கு கடவுள் கேட்பதை கொடுப்பதில்லை. எனவே நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். பொங்கல் என்பது நன்றியின் விழா. நினைத்து பாருங்கள், உணவு இல்லாமல் வாழ முடியுமா? இந்த உணவினுடைய தன்மைக்கு வருவோம். இந்த நிலமானது, நிலத்தினுடைய மிகச் சிறப்பான பண்பு என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த நிலம் நெகிழி தவிர, பிளாஸ்டிக் பொருள் தவிர எல்லாத்தையும் மக்க செய்துவிடும். பெரிய பெரிய மரம் நிலத்திலே விழுகிறது, சுனாமியில் சூறாவளியில் விழுகிறது, பூமிக்கு கீழே அது புதைகிறது. நிலம் என்ன செய்கிறது? அவ்வளவு பெரிய மரத்தை மக்க செய்து விடுகிறது, அல்லது நிலக்கரியாக மாற்றி விடுகிறது. மனிதர்கள் இறக்கிறார்கள், புதைக்கிறோம், என்ன நிகழ்கிறது? அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. ஆனால் விதையை விதைக்கிறோம், விதை மட்டும் மக்கி போவதில்லை. கடவுளுடைய பண்பை பாருங்கள், படைப்பிலே எப்படி அற்புதமாக படைத்திருக்கிறார். விதை மிகச் சிறியது, அந்த விதை பூமியில் இருந்து வீறிட்டு முளைத்து வளர்கிறது. எனவே இந்த விதையை மட்டும் கடவுள் வளரச் செய்கின்ற பண்பை நிலத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நிலத்திற்கு உதவியாளர்களும் தேவைப்படுகிறார்கள். அவர்கள்தான் சூரியன், அவர்கள்தான் காற்று, அவர்கள்தான் மழை, நீர். இந்த உதவியாளர்கள் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா நிலம்
விளைவிக்கிறது, அதனை முளைக்கச் செய்கிறது. அதற்கு பிறகு இந்த உதவியாளர்களுடைய உதவியால் தான் 40 மடங்கும் 60 மடங்கும் 90 மடங்கும் என்று நமக்கு அறுவடை பலன் தருகிறது. எனவே இத்தகைய மிகப்பெரிய ஒரு பண்பு நாம் பெரும்பாலும் நினைப்பதில்லை. என்று காலையில் நான் சொன்னேன், உழவர்கள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். எனவே எப்படி இவர்கள் களம் முழுவதும் சேற்றிலும் சகதியிலும் இருந்து அரிசியை கோதுமையை பயிரிட்டு நமக்கு தருகிறார்கள். எனவே இப்பேற்பட்ட மிகப்பெரிய செயல், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதையும் உழைக்கிற பொழுது ஒரு புதுமை நிகழ்கிறது. ஒரு விதை எத்தனை கோதுமை மணிகளை, எத்தனை நெல்மணிகளை விளைவிக்கின்றது. ஒரு சின்ன விதை எவ்வளவு பெரிய மரத்தை முளைக்கச் செய்கிறது, எத்தனை 100 பழங்களை நமக்கு தருகிறது. எனவே இப்படி விளைச்சல் என்பது கடவுள் இந்த பூமியில் நிகழ்த்துகின்ற தொடர் புதுமைகள். எனவே அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த விளைச்சல் இதுதான் மிக முக்கியம். இல்லை என்றால் மானுடம் வாழ முடியாது. உணவுக்காக போரிட்டு அழிந்த மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இனங்கள் இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு ஆண்டும் நல்ல விளைச்சலை இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த விளைச்சலுக்காக, உணவுக்காக, உணவை தொடர்ந்து கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு மட்டுமல்ல, நான் சொன்னேன் இல்லையா, எப்படி விதையை நிலம் முளைக்க வைக்கிறது, ஆனால் அதற்கு அதனுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். மழை, காற்று, சூரியன் ஆகிய நண்பர்களின் உதவியால் தான் பன்மடங்கு விளைச்சலை நிலம் தருகிறது. அதுபோலதான் நாம் உணவை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு கடவுள் காரணம். கடவுளுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற உழவர்கள், கால்நடைகள், எப்படி அனைத்திற்கும் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நான் குறிப்பிட்டது போல மற்ற இனங்களிலே இது அறுவடை திருவிழாவாக மட்டுமே கருதப்படுகிறது. அதற்கு மேல் அதை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. இறைவனுக்கு நன்றி சொல்லி அதோடு அந்த திருவிழா முடிந்துவிடும். எப்படி எனக்கு தெரிய எந்த அறுவடை திருவிழாவுக்கும் அரசு விடுமுறை இருப்பதில்லை மற்ற நாடுகளிலே. ஆனால் இங்கே இருக்கிறது. காரணம் என்ன? இதனை நாம் தமிழர்களின் திருவிழாவாக கொண்டாடுகிறோம். தமிழர்கள் என்ற ஒரு இனத்தின் அடையாளமாக அதனை கொண்டாடுகிறோம். இந்த தமிழர்கள் இன்றைக்கு எல்லோரும் தமிழர் திருநாள் என்றுதான் வாழ்த்து சொல்லுகிறார்கள். தமிழர் என்று சொல்லுகிற போது அது ஒரு இனம். ஒரு இனம் எப்படி உருவாகிறது? ஒரு மொழியால் உருவாகிறது. மொழி பண்பாட்டை உருவாக்குகிறது, பண்பாடு இனத்தை உருவாக்குகிறது. எனவே இந்த மொழி நாம் பேசுகிற தமிழ் மொழி. தமிழ் மொழி தொன்மையான மொழிகளில் ஒன்று. தொன்மையான மொழிகள் என்று சொல்லுகிற பொழுது எபிரேயம், சமஸ்கிருதம், தமிழ். இந்த 3 தொன்மையான மொழிகளில் இன்றும் பேசப்படுகிற மொழி என்று சொன்னால் அது தமிழ் மட்டும்தான். எனவே இது தொன்மையான மொழி. நான் ஆராய்ச்சி மாணவராக ஜெர்மன் பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது என்னுடைய பேராசிரியர் ஒரு ஜெர்மன் பேராசிரியர். அவர் ஐரோப்பிய மொழிகளை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், ஆங்கிலம் ஒரு அரசு மொழி, அரசு அலுவலர் மொழி. ஜெர்மன் மெய்யியலார் மொழி, லாங்குவேஜ் ஆஃப் த பிலாசபர்ஸ்.
பிரெஞ்சு, அது இசை மொழி, மியூசிக்கல் லாங்குவேஜ். இத்தாலிய மொழி காதலர்கள் மொழி என்று சொல்லி முடித்தார். நான் சும்மா இருக்கிறது இல்லை, எங்கள் தமிழ் மொழி வானதூதர்களின் மொழி அப்படின்னு சொன்னேன். தமிழ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் கோவம், எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். நான் திருப்பி கேட்டேன், நீங்க சொன்ன மொழிகளுக்கெல்லாம் வயசு என்னன்னு கேட்டேன். அப்படி யோசிச்சார். 400-500 வருஷங்கள் அப்படின்னு சொன்னார். அதான் கரெக்ட். ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு இவையெல்லாம் 400-500 ஆண்டுகளுக்குள் வந்த மொழிதான். அவர் சொன்ன உடனே நான் சொன்னேன், எங்க மொழி எவ்வளவு பழசு தெரியுமான்னு கேட்டேன். தெல்மி சொல்லுங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. எங்காலும் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி வாளோடு மூத்திருந்த குடின்னு சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரிகிறது, பழமையான மொழி என்று சொன்னேன். வேற நம்ம மொழியை டிஃபெண்ட் பண்ண காரணம் இந்த மொழிதான் ஒரு பண்பாட்டை உருவாக்குகிறது. ஏன்னா இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம எத்தகைய பண்பாட்டை கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி வாளோடு மூத்திருந்த குடி, அப்புறம் வீரமான ஆளுகன்னு சொல்றேன். அதே மாதிரி தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவனுக்கு ஒன்று குணம் ஒன்று உண்டு, எப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனால் வரலாற்றை எடுத்து பாருங்க, தமிழர்கள் எவ்வளவு தொன்மையான பண்பாட்டை கொண்டவர்கள். எங்கேயாவது இவர்கள் மற்றவர்களை ஆட்சி செய்திருக்கிறார்களா என்றால் இல்லை. இவர்கள் மற்றவர்களால் ஆட்சி செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்ம தமிழர்களை பற்றி அழகான ஆராய்ச்சி செய்தவர் காப்பா அரவாணன் என்ற தமிழறிஞர். அவர் தமிழர்தம் மறுபக்கம், இப்ப நான் பேசுறது மறுபக்கம். நம்ம வழக்கமா பேசுறது நம்ம புகழ்ந்து பேசுறது, அதாவது புகழ முடியாத விஷயம் இருக்கிறது. அதான் தமிழர்தம் மறுபக்கம். தமிழர் மீது நடந்த பண்பாட்டு படையெடுப்புகள் போன்ற நல்ல நூல்களை எழுதியிருக்கிறார். அதுல சொல்றார், தமிழர்கள் இருவகை தமிழர்கள் இருக்காங்க. தமிழர்கள் ரெண்டே வகை தான். ஒரு வகை அவர்கள் யானை தமிழர்கள், மற்றது பூனை தமிழர்கள். யானை தமிழர்கள், யானை எவ்வளவு பலமும் பொருந்தியது. யானை பாகன் மேல உட்கார்ந்துக்கிட்டு அப்படி கம்ப வச்சு ஆட்டினா பயப்படுதில்லை. அப்படி ஒரு ஆட்டு ஆட்டினா அவன் கீழே விழுந்துருவான், மிதிச்சிடலாம்ல. அது தெரியாது. அதுக்கு யானைக்கு அதன் பலம் தெரியவில்லை. பூனை தமிழர்கள் யார்னா தங்கள் அறியாமையை அறியாதவர்கள். எப்படி பூனைக்கு, எப்படி பூனை தமிழர்கள், பூனை கண்ணை மூடிட்டு பாட குடிச்சிச்சுன்னா உலகம் இருட்டி விட்டது என்று நினைக்கும். எனவே நாம் ஒன்று யானை தமிழர்கள் நமது பலமறியாதவர்கள், அல்லது பூனை தமிழர்கள் நமது அறியாமையை அறியாதவர்கள். இப்படி நாம இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்பி அவர் பதில் சொல்றார். அதுக்கு காரணம் அரசியல் அப்படிங்கிற. மதுரை சென்னையில் அமெரிக்காவுக்கு போறவங்களுக்கு தெரியும், அங்கே அமெரிக்கன் கான்சுலேட் இருக்கு. அங்கே வேலை செய்கிற ஒரு அமெரிக்கரை பார்த்து அவருடைய நண்பர் வருகிறார். அவரை இவர் காரில் கூட்டிட்டு அப்படி சுற்றி வர்றார். பொங்கலுக்கு முன்னாடி ஒரு புது படம், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நின்று முண்டி அடிச்சு போஸ்டர் ஒட்டி முண்டி அடிச்சு தியேட்டரில் டிக்கெட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டான். அப்போ அமெரிக்காவில் இருந்து வந்த அந்த அமெரிக்க நண்பர் இங்கேயே இருக்கிற அமெரிக்க நண்பர்கிட்ட கேட்டார், வாட் ஆர் தே டூயிங், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவர் சொன்னார், தே ஆர் சர்ச்சிங் ஃபார் தேர் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னார். கரெக்டா? அடுத்த முதலமைச்சரை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே? திரையரங்கத்தில். ஒரு அழகான
புது கவிதை. இந்த கவிதையை எப்போ எழுதினாங்கன்னா, திருவனந்தபுரம் கோயில் ஒன்றில் தங்கம் தகடுகள் உள்ள சுவருக்குள்ள புதைச்சு வைத்திருப்பதாக ஒரு தகவல் வந்தது. அந்த நேரத்தில் எழுதுறான், இந்திய திருநாடு அற்புதமான நாடு. இங்கே தட்டினால் தங்கம் கிடைக்கும், வெட்டினால் வெள்ளி கிடைக்கும், இடித்தால் இரும்பு கிடைக்கும், அடித்தால் அலுமினியம் கிடைக்கும், நடித்தால் நாடே கிடைக்கும். படித்தால் மட்டும் வேலை கிடைக்காது. எனவே எப்படி இன்றைக்கு இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் நடிகர் என்பதற்காக கூடுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இல்லை, எப்பவுமே தான். அதை அறியாமை என்று சொல்வதா அல்லது அறியாமை இல்லை என்று சொல்வதா? அதற்கு அடுத்து நம்முடைய பொழுதுபோக்கு, அரசியல் ஒரு காரணம். பொழுதுபோக்கு, நம்முடைய பொழுதுபோக்குகள் என்ன? கிரிக்கெட். கலைப்பைக்கு இல்லாத மவுசு கிரிக்கெட் மட்டைக்கு இருக்கிறது இந்திய நாட்டில் என்று புதுக்கவிஞன் ஒருவன் எழுதினான். எங்கள் நாட்டில் கலப்பைக்கு இல்லாத மவுசு கிரிக்கெட் மட்டைக்கு இருக்கிறது. அதுதான் உண்மை. அப்போ கிரிக்கெட். இரண்டாவது பொழுதுபோக்கு என்ன? மது அருந்துதல். இன்னைக்கு மது அருந்துதல், அந்த காலத்தில் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் குடிப்பாங்கன்னு நாங்களாம் நினைப்போம். ஆனால் இப்போ 11ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பையன் பியர் பாட்டிலோடு வர்றான்னு சொல்கிறான். எனவே மது அருந்துதல். தமிழகத்தில் 4026 நூலகங்கள் இருக்கின்றன. ஆனால் டாஸ்மாக் கடைகள் 6939 கடைகள் இருக்கு. எனவே மது அருந்துதல், இதில் என்ன ஆகிறது? மதுவோ அல்லது போதைப் பொருளோ ஒருவனுடைய திறமையை அழித்து ஆளுமையை சிதைத்து விடுகிறது. அதனால்தான் பயப்படுகிறோம். குறிப்பாக போதைப் பொருள் ஒரு தடவை எடுத்தான், அது டேப்லெட்டா இருக்கலாம், அது ஊசியாக இருக்கலாம், அல்லது வேறு வகையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை எடுத்துவிட்டார். அதனால்தான் நீங்கள் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் ஒரு முறை கூட போதைப் பொருளை பயன்படுத்தி விட, ஒரு முறை முடிச்சா போதும், வாழ்க்கை அழிந்து விட்டது. எனவே இப்படி தமிழர்களை அழிப்பது அரசியல் ஒன்று, மற்றொன்று அவர்களுடைய பொழுதுபோக்கு. இங்கே சாதி வெறி திட்டமிட்டு பயன்படுத்தப்படுகிறது. தமிழர்களுடைய குணங்கள் என்று சொன்னால் எதிர்மறையில் போர்க்குணமின்மை, போர்க்குணம் மிக குறைவு. இரண்டாவது தாழ்வு மனப்பான்மை. மூன்றாவது அயல் மொழி, அயல் நாகரிகம், அயல் பண்பாடு ஆகியவற்றை கண்மூடி ஏற்றுக்கொள்கிறார். அதாவது அறிஞர் காப்பா ரமணன் சொன்னார், 3 வழி இருக்கிறது. ஒன்று ஐரோப்பிய வழி, இரண்டாவது யூத வழி, அதாவது எபிரேயர்களின் வழி, மூன்றாவது நீக்ரோ வழி, கருப்பர்கள் வழி. ஐரோப்பிய வழி, ஐரோப்பியர்கள் செல்லுகிற இடத்தெல்லாம் தன்னுடைய மொழியை தான் பேசுவான், அங்க போன மொழியை கத்துக்கிற மாட்டான். அது பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரனா இருக்கலாம், நம்ம மற்ற பகுதிகளில் இங்கிலீஷ்காரனா இருக்கலாம். அவன் மொழியை பேசி அவன் மொழியை நம்மளை பேச வைப்பான். தங்கள் மொழி தங்கள் கலாச்சாரத்தை ஒசத்தி என்று அங்கே இருக்கிறவர்களை நம்ப வைப்பான். அது ஐரோப்பிய வழி. எபிரேய வழி, யூதர்கள் வழி, அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் தங்கள் மொழி தங்கள் பண்பாட்டை விட்டுவிட மாட்டார்கள். ஆனால் நீக்குற வழி, அது ஐரோப்பாவாக இருக்கலாம் அல்லது இந்தியாவாக இருக்கலாம், பிற மொழி பிற கலாச்சாரங்களை கண்மூடி மறுநாளே ஏற்றுக்கொள்வது. ஒரு உணவு கடைக்கு போனேன், எனக்கு அதிர்ச்சி. 40 வயதை தாண்டிய தம்பதியர் ஆங்கிலத்திலே பேசிக் கொள்கிறார்கள். அப்ப என்ன உளவியலை இதை சொல்லுகிறது?
ஆங்கிலத்தை பேசினா மரியாதை கூட என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே எப்படி தமிழர்கள் போர்க்குணமின்மை, பிறமொழி கலாச்சாரத்தை உடனே ஏற்றுக்கொள்வது, தாழ்வு மனப்பான்மை ஆட்சியாளர்களுக்கு எளிதாக அடிமையாகும். அதனால தான் என்னுடைய பேராசிரியர் சொன்னார், தமிழக வரலாறு, தமிழக வரலாறு வந்தான் வரலாறு. யாரெல்லாம் வந்தான்? நாயக்கர்கள் வந்தார்கள், களப்பிரர்கள் வந்தார்கள், பல்லவர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். வந்தான் வரலாறு. இதற்கு காரணம் என்ன என்றால், தமிழனுக்கு தனி மானம் உண்டு. அவனை ஒரு வார்த்தை சொல்லி, அவங்க அம்மா எழுத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா கொலைய பண்ணிட்டு வந்துடுவான். செயலில் 10 வருஷம் இருப்பான். தனி மானம் உண்டு, ஆனால் இனம் மானம் இல்லை. சாதி மானம் உண்டு, சாதி பேரை சொல்லி திட்டா தொலைஞ்சான், ஆனால் மொழி மானம் இல்லை. ஒரு உதாரணம், இலங்கை வரலாற்றில் ஒரு சுதந்திர போராட்டம் தோற்றது என்றால் இலங்கை தமிழர்களுடைய போராட்டம். அதற்கு அங்கே இருந்த தமிழர்களும் இங்கே இருந்த தமிழர்களும் காரணம். எனவே இப்படி நாம் நம்முடைய எதிர்மறை குணங்களால் நாம் இன்னும் மிகப்பெரிய வரலாறுகளை படைக்கவில்லை. எனவே இந்த தமிழ் இனம் பெரிய வரலாற்றை படைக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆவல். அது நடக்கிறதோ இல்லையோ, அல்லது அதற்கு மாறாக தமிழினம் அழிந்து விடக்கூடாது. ஒரு தமிழினம் எப்பொழுது அழியும்? மொழியை பேசவில்லை என்றால் தமிழ் மொழியை பேசவில்லை என்றால் அந்த இனம் அழிந்துவிடும். எங்கே சென்றாலும் மலையாளிகள் வீட்டிலே மலையாளம்தான் பேசுவார்கள். நான் ஆராய்ச்சி மாணவராக இருந்த பொழுது பக்கத்தில் இருந்த விவசாய கல்லூரியில் என்னை அழைத்து ஒரு உரை நிகழ்த்த சொன்னார்கள், ஜெர்மன் மொழியிலே. அங்கே 2 பேர் இருந்தார்கள், ஜெர்மன்காரர்கள் தவிர்த்து 2 இந்தியர்கள். அங்கே இருந்த மாணவர்கள் அவர்களும். ஒருவன் தமிழன், இன்னொருவர் அருட்சகோதரி, கேரளாவிலிருந்து வந்தவர். என்னுடைய உரை முடிந்தவுடன் ஜெர்மன்காரர்கள் வந்து வரிசையாக நின்று கை கொடுத்து பாராட்ட சொன்னார்கள். கடைசியாக இவர்கள் வந்தார்கள், இந்த 2 இந்தியர்கள். இந்த அருட்சகோதரி வந்த உடனே கேட்டு, அச்சன் இந்தியாவில் எவ்விட ஃபாதர், இந்தியாவில் நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டுச்சு. நம்ம பையன் வந்தான், ஃபாதர் வேர் ஆர் யூ ஃப்ரம் இன் இந்தியா அப்படின்னு கேட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் தமிழ்னு சொல்லி. ஒன்று தமிழ்லன்ட்ட கேட்டுக்கணும், இல்லை ஜெர்மனில் கேட்டுக்கணும். அங்கே அந்த நாட்டில் இருக்கிறவன் இதை விட்டு இப்படித்தான். எனவே நாம் போலி கௌரவங்களை துறக்க வேண்டும். 1. 2வது, தாய்மொழியில் பேச வேண்டும். குடும்பத்தில் இன்னையிலிருந்து வீட்டில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர், இருவரும் சேர்ந்து பிள்ளைகள், இவர்களோடு எந்த காரணத்தை முன்னிட்டு வேறொரு மொழியில் பேசக்கூடாது. அதெல்லாம் அலுவல் மொழி, அவ்வளவுதான். தாய்மொழி அதல்ல. காரணம் என்ன என்றால், ஒரு தாய்மொழியில் தான் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகிற ஆக்கத்திறன் உருவாகும். மற்ற மொழிகளின் வழியாக ஆக்கத்திறன் உருவாகாது. பெரிய விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள் அவரவர்கள் மொழியில் தான் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஜெர்மன்காரர்கள் ஒரு நாளும் ஆங்கிலத்தை படிக்க மாட்டார்கள், ஆங்கிலம் பேச மாட்டார்கள். இங்கிலீஷ்காரர்கள் பிரெஞ்சு மொழியிலோ அல்லது ஜெர்மன் மொழியிலோ பேச மாட்டார்கள். அந்த நாட்டிற்கு சென்றால் நாம் அவர்களுடைய மொழியை கற்றுத்தான் அந்த பல்கலைக்கழகத்திலே நாம் பட்டம் பெற முடியும். எனவே இப்படி இந்த தமிழர் திருவிழாவிலே தமிழர்கள் ஒரு இனமாக இருக்க வேண்டும். இனமாக இருந்தால்தான் எதிர்காலம் இருக்கும். அப்படி ஒரு இனமாக இருக்க வேண்டும் என்றால் மொழி காப்பாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்க, ஒரு உறவினருடைய மகன் வந்தான், ஒரு வாழ்த்து பாடல் இருந்துச்சு, தமிழ் வாழ்த்து இருந்தது. அதை வாசிறான்னு சொன்னேன். எனக்கு பேசத்தான் தெரியும், தமிழ் வாசிக்க தெரியாதுன்னு சொன்னான். இப்படி எத்தனை பேருக்கு வாசிக்க தெரியாதுன்னு கைது கூட நிறைய பேர் இருப்பீங்க.
இந்த அவலம் இது நாம் கடுமையாக போக்க வேண்டிய ஒரு அவலம், an issue to be addressed. எனவே எப்படி தமிழர்களாக இருப்பதில் தொன்மை வாய்ந்த ஒவ்வொரு மொழியையும் பண்பாட்டையும் கொண்டிருப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைவதோடு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவனுக்கு இந்த அறுவடை திருவிழாவுக்காக நன்றி கூறுவோம். நன்றியுடையவர்களாக இருக்கிற அதே வேளையில் இந்த இயற்கையை பாதுகாக்கவும் இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இருக்கவும் நம் தமிழ் மொழியை தாய்மொழி என்பதனால் அவரவர் தாய்மொழி நமது தாய்மொழியை காப்பாற்றவும் இறைவன் நமக்கு அருள் கொடுக்கவும் நாம் அந்த முயற்சியில் வெற்றி பெறவும் இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். தமிழர்களை மொழியை இறைவன் தனிப்பட்ட முறையிலே பாதுகாக்க வேண்டும் என்று இந்த பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.